அன்பு தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்க இங்க ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இன்ஜினியரிங்னு புதுசா ஒரு சேனல் தொடங்கியிருக்கோம். மெயினா இந்த சேனலோட பர்ப்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஇ, பிடெக், டிப்ளமோ, ஐடிஐ படிக்கிற இன்ஜினியர்ஸ் இந்த சேனல் மூலியமா வேலைக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம். அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கப்பவே அவங்கள வேலைக்கு இந்த சேனல் மூலியமா நீங்க உங்கள வேலைக்கு தயார்படுத்திக்கலாம். இங்க பிராக்டிக்கலா இந்த ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல்ல என்னென்ன டைப் ஆஃப் இன்ஜினியரிங் ஒர்க் நடக்குது அப்படிங்கிறத வேரியஸ் கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதனால படிச்சுக்கிட்டு இருக்க எல்லா ஸ்ட்ரீம்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸையும் இதன் மூலியமா நாங்க உங்களை காலிங் ஹாஸ்பிட்டாலிட்டி இன்ஜினியரிங். என் பேரு கணேசன். நான் இப்போ டைரக்டர் ஆஃப் இன்ஜினியரிங்கா தோஹால ட்ரீம் ஹோட்டல்ல ப்ரீ ஓப்பனிங் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து அதை ஆப்ரேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேசிக்கலி ஐடிஐ ஃபிட்டர் 1989 காரைக்குடி ஐடிஐல படித்தேன். அதுக்கப்புறம் தமிழ்நாடு கெமிக்கல் ப்ராடக்ட்ல பாய்லர் அட்டெண்டன்ட் ட்ரேட்ல அப்ரண்டிஸ் 90-92 கம்ப்ளீட் பண்ணேன். டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அழகப்பா பாலிடெக்னிக்கில் 1990-94 கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் ஏர் கண்டிஷனிங், ரெஃப்ரிஜரேஷன், சூப்பர்வைஷன்ஸ் கோர்ஸ், பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ட்ரிவாண்ட்ரத்தில் கம்ப்ளீட் பண்ணேன். டிப்ளமோ சேஃப்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்கேன். போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணேன். எம்டெக் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் ஜேஎன்டியூ ஹைதராபாத்தில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னை பற்றி என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லணும்னா, நான் டோட்டலாக ஒரு 24 இயர்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது போக பார்த்தீங்கன்னா கெமிக்கல், டெக்ஸ்டைல், மில்க், டைரி ஃபார்ம், அக்ரோ ஃபார்ம்லையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னைய பற்றின ஒரு ப்ரீஃபு. என்னைய பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறேன்னா என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல் இதோட எண்டில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் நீங்கள் என்னை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறலாம். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால என்னோட தாட் என்னன்னா, நம்ம எப்படி நம்ம சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணலாம். இப்போ பொதுவாக இன்ஜினியரிங் படிச்சுட்டு நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் வேலை கிடைக்கலைங்கிறாங்க. என்ன ரீசன்? படிக்கிறப்பவே அவங்க ப்ராக்டிக்கலா என்ன வேணும் வேலைக்கு அப்படிங்கிறத பத்தி திங்க் பண்றதே இல்லை. படிச்சு அந்த 4 வருஷம் ஐடி 2 வருஷம் படிச்சாங்கன்னா அந்த 2 வருஷத்துலயே ப்ராக்டிக்கலா என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பத்தி திங்க் பண்ணணும். அதுக்காகத்தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டிப்ளமோ மெக்கானிக்கல் படிக்கிறவங்க, டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், மெக்ட்ரானிக்ஸ், சிவில் இந்த ஸ்ட்ரீம்ஸ் படிக்கிறவங்களும் அதை பத்தின அவேர்னஸ் வேணும். நம்ம படிப்பு சர்டிஃபிகேட்காக படிக்கிறோம். படிக்கிறத வச்சு நம்ம இமீடியட்டா வேலைக்கு போக முடியாது. ஏன்னா ஃப்ரெஷரை எங்கேயும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. மினிமம் 2 வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அப்ப என்னுடைய இந்த 35 வருஷ எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு இந்த ஆன்லைன் மூலியமா 2 வருஷம் அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. அதனால இப்போ நம்ம ஒன்றுன்னா பார்ப்போம், யார் யார் இந்த ஃபீல்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி இன்ஜினியரிங்கில் எப்படி அந்த ஸ்ட்ரீம்ஸை நம்ம வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிவில் இன்ஜினியரிங்கை எடுத்துக்கிறோம். ஹோட்டலில் சிவில் இன்ஜினியரிங்கில் பிளம்பிங், ஃபயர் ஃபைட்டிங், மேஷனரி ஒர்க், பெயிண்டிங், பாலிஷிங், வால்பேப்பர், கார்பென்ட்ரி ஒர்க் அண்ட் ரெனிவேஷன் ஒர்க், இது எல்லாமே பிரான்ச் ஆஃப் சிவில் இன்ஜினியர். ஒரு சிவில் இன்ஜினியர் செய்யக்கூடிய வேலைகள் இது எல்லாமே. அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா ஹெச்விஏசி, பாய்லர், எலிவேட்டர், யூட்டிலிட்டிஸ், கிச்சன் அண்ட் லாண்ட்ரி எக்யூப்மெண்ட், இது எல்லாமே மெக்கானிக்கல் இன்ஜினியரோட அண்டரில் ஹோட்டலில் வந்துடுது. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹெச்டி அண்ட் எல்டி பவர், லைட்டிங், சிசிடிவி, பிஎம்எஸ், ஏவி சிஸ்டம், பிஜிஎம், டிவி சேனல், இந்த ஏரியா எல்லாமே அவரோட எலக்ட்ரிக்கல் ஏரியாவில் வந்துடுது.
இது போக எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்களும் இதுல வரலாம், மெக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்களும் இதுல வரலாம். இன்ஃபேக்ட் இப்போ ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா டே பை டே புதிய புதிய டெக்னாலஜி வர்றதுனால இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதி முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு. அதனால இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கிறவங்களும் இந்த ஏரியாவில் அவங்களோட கேரியரை ஸ்டார்ட் பண்றதுக்கு முயலலாம். ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்க கெஸ்ட் தான் நமக்கு கடவுள். கெஸ்ட்டுக்கு என்ன வேணும்? அவங்க வீட்டை விட்டு வெளியில வர்றாங்க. அப்ப வீட்டை விட்டு வெளியில இருக்கிறவங்களுக்கு அவங்க வீட்டுல கிடைக்கிற ஃபெசிலிட்டியை காட்டிலும் நம்ம பெட்டர் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணணும். அப்ப சர்வீஸை பார்த்தீங்கன்னா மெயினா பேசிக் நெசசிட்டின்னு பார்த்தீங்கன்னா இங்க அவங்களுக்கு ஏர் கண்டிஷனிங், ஹாட் வாட்டர், லாண்ட்ரி, அப்புறம் ஃபுட் ப்ரொடக்ஷன் இது எல்லாமே நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? இதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது. அப்ப இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யாரு பார்த்துக்கிடுவா? அங்க இருக்க அந்த ஹோட்டல்ல இருக்க இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் தான் பார்த்துக்கிறணும். ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில ஹோட்டல் மட்டும் வர்றதில்ல, ரெஸ்டாரண்ட், கேட்டரிங், நைட் கிளப்ஸ், bars, travels and transportation, tourism, spas and wellness, even cruise liners and bus tour வந்துடும். பெரிய பெரிய ஈவெண்ட் கண்டக்ட் பண்றது கூட உங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டியில தான் வரும். அங்கேயும் என்ஜினியர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தேவைப்படுது. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட ஹையரார்கி எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஜெனரல் மேனேஜர், ஜிஎம் அப்படிம்பாங்க. இவர் தான் அந்த பாஸ். இவர் தான் வந்து பாஸ் ஆஃப் தி ஹோட்டல். அவருக்கு கீழே எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் மேனேஜர் இல்லைன்னா ஹோட்டல் மேனேஜர்னு சொல்லுவாங்க, அவர் இருப்பாரு. இவங்களுக்கு கீழே வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹச்ஓடி வருவாங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் டிபார்ட்மெண்ட், அந்த பர்சனல் ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுபாங்க, அவங்க தான் ரெக்ரூட்மெண்ட்டை பார்த்துக்கிடுவாங்க. அக்கௌண்டிங், எல்லா வரவு செலவு கணக்குகள் எல்லாம் பார்க்கறதுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, அவங்க தான் அக்கௌண்டிங். மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ், இவங்க தான் அந்த ப்ராடக்டை மக்கள்கிட்ட கொண்டு போகிறது, கெஸ்ட்டுகிட்ட கொண்டு போய் நம்ம என்னென்ன ப்ராடக்ட் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு இவங்க பண்ணுவாங்க. இதுலேயே ரெவென்யூங்கிற டிபார்ட்மெண்ட்டும் இந்த மார்க்கெட்டிங் கீழேயே வந்துடும். அது போக பேங்க்வெட்டிங் பண்ணுவாங்க இல்லையா, வெனுவை விற்கிறவங்க, அது பேர் கன்வென்ஷன் சர்வீசஸ்ன்னு சொல்லும், அவங்களும் இந்த மார்க்கெட்டிங் சேல்ஸ் கீழே வந்துருவாங்க. அப்புறம் நம்மளுடைய மெயினான ஏரியா இன்ஜினியரிங். இந்த இன்ஜினியரிங்ல டைரக்டர் ஆஃப் இன்ஜினியர், சீஃப் இன்ஜினியர் இருப்பாங்க. இவங்களும் ஜிஎம் தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு கீழே என்னென்ன யார் என்னென்ன ரோல் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்து பர்ச்சேசிங் அங்கே என்னென்ன வேணும், ஃபுட் ரிலேட்டட், என்ஜினியரிங் ரிலேட்டட், செக்யூரிட்டி ரிலேட்டட், ரூம் டிவிஷன் ரிலேட்டட் எல்லாமே அந்த பர்ச்சேசிங்கில் இருக்க பர்ச்சேசிங் மேனேஜர் தான் வாங்கணும். இது போக ரூம் டிவிஷன் ஒரு முக்கியமான ஏரியா இருக்கு, ப்ளஸ் ஃபுட் அண்ட் பிவரேஜ்னு இருக்கு. ரூம் டிவிஷன்னா அந்த ரூமோட ஏரியா ஹோட்டலோட நீட் அண்ட் கிளீனாக மெயின்டைன் பண்ண வேண்டியது அவங்க தான். அந்த ரூம் சர்வீஸில் இருக்க டைரக்டர் ஆஃப் ஹவுஸ் கீப்பிங் இல்லைன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஹவுஸ் கீப்பர்னு சொல்லுவாங்க, அவங்க தான் பார்த்துக்கிடுவாங்க. அப்புறம் ஃப்ரண்ட் ஆஃபீஸ், அவங்க தான் புக்கிங் எடுக்கிறவங்க. ப்ளஸ் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட், அந்த ஹோட்டலில் சேஃப் செக்யூரிட்டிங்கிறது வந்து ஹோட்டலில் எல்லாருக்கும் காமன், பட் இருந்தாலும் அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்கும். இங்கே வர்ற ஸ்டாஃபுக்கு, கெஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே அந்த யூனிஃபார்ம் இதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூனிஃபார்ம், லாண்ட்ரி இதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்கும். டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இருப்பாங்க, மெயினாக அவங்க ஐடிக்கு அண்டரில் டெலிஃபோன் வந்துடும், அங்கே ஒரு ஐடி மேனேஜரும் இருப்பாங்க. ஹோட்டல் சம்மந்தப்பட்ட எல்லா சாஃப்ட்வேரையும் ஹேண்டில் பண்ணுறது அந்த ஐடி மேனேஜர் தான். ஃபுட் ப்ரொடக்ஷனில் மெயினாக பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் செஃப் இருப்பார், அவர் தான் அவர் டைரெக்டாக ஜிஎம்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவார், இல்லைன்னா ஹோட்டல் மேனேஜர்கிட்ட கூட ரிப்போர்ட் பண்ணலாம். பேஸ்டாக வந்து இந்த ஹோட்டலோட ஸ்ட்ரக்சர். அவருக்கு கீழே எல்லா ரெஸ்டாரண்ட்டில் இருக்கவங்க, பார்ஸ், இவங்க பார் எல்லாமே அவருக்கு கீழே வந்துடுது. ஃபுட் அண்ட் பிவரேஜுக்கு கீழே வந்து பேங்கட்டிங், கேட்ரிங், அது போக பார்த்தீங்கன்னா ரூம் சர்வீஸ், எல்லா ஃபுட் சர்வீஸ் ரிலேட்டடும் இந்த ஃபுட் அண்ட் பிவரேஜ் மேனேஜருக்கு கீழே வந்துடுது. ஹோட்டலோட ஸ்ட்ரக்சர், இந்த ஹையரார்கி சார்ட்னு கூட நீங்கள் சொல்லலாம். இப்போ இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன் சார்ட்டை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சீஃப் இன்ஜினியர் இல்லைன்னா டைரக்டர் ஆஃப் இன்ஜினியர், அவருக்கு கீழே ஒரு அசிஸ்டன்ட் சீஃப் இன்ஜினியர் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் காமனாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லைன்னா செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அவரை இன்ஜினியரிங் கோஆர்டினேட்டர்னு சொல்லலாம்.
இந்த 3 பேர் தான் மெயினான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீம். அவங்களுக்கு கீழே டியூட்டி இன்ஜினியர்ஸ் இல்லைன்னா டீம் லீடர்னு சொல்லியிருப்பாங்க. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன், கிச்சன் லாண்ட்ரி டெக்னீஷியன், பிஎம்எஸ் ஆப்ரேட்டர், கென்ஃபிக்ஸிட் அப்படின்னா வந்து கெஸ்ட் ரூமோட மெயின்டெனன்ஸை பண்றவங்களுக்கு பேரு கென்ஃபிக்ஸிட்னு பேரு. கார்பெண்டர் இருப்பாங்க, பெயிண்டர், பாலிஷர் இருப்பாங்க. இது போக வெல்டர் கூட இருப்பாங்க. சீட் மெட்டல் இருந்துச்சுன்னா அதுக்காக ஃபேப்ரிகேட்டர்னு சொல்லி இருப்பாங்க. இதுக்கு அந்த ஹோட்டலுடைய ஸ்ட்ரக்சர், ஒவ்வொரு ஹோட்டலும் யூனிக் ப்ராடக்ட். அப்போ அந்த ஹோட்டலுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாஃபிங்கை சீஃப் இன்ஜினியரும் ஹெச்ஆர் மேனேஜரும் சேர்ந்து ஜிஎம்மோட பெர்மிஷனோட இந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டோட ஆர்கனைசேஷன் சார்ட்டை டிசைட் பண்ணுறாங்க. பொதுவாகவே ஹோட்டல்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் தி பாலிசி அண்ட் ப்ரொசீஜர் இருக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும், என்ன ப்ரொசீஜர். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் எப்படி நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும், எப்படி ஷிஃப்ட் டியூட்டி பண்ணணும், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம இந்த லிஸ்ட் அண்ட் பாலிசி ப்ரொசீஜர் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கும். இங்கே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம ஒன் பை ஒன் இதுகள் எல்லாத்தையும் ஒரு இன்ஜினியர் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு என்னென்ன பாலிசி ப்ரொசீஜர் எப்படி இருக்குங்கிற எல்லா டிசிப்ளினான தேவையான விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ட்ரைனிங் ஃபிலாசபி அப்படின்னு இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணிட்டு 25 வருஷம் ஆகுது. டெய்லி ஐ எம் லேர்னிங் சம்திங் நியூ. டெய்லி பார்த்தீங்கன்னா தினம் தினம் ஒரு புதிய புதிய விஷயங்களை நாங்கள் இங்கே லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுதான் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரீஸில் லாட் ஆஃப் இன்னோவேஷன்ஸ் அண்ட் நியூ டெக்னாலஜிஸ் ஆர் நவ் கம்மிங். அப்போ புதிய புதிய டெக்னாலஜி வர்றதுனால endless learning. So இதனால training philosophy is a fantastic in this hospitality industry irrespective of any department. Mainly பார்த்தீங்கன்னா engineeringல புதிய புதிய advanced technologies எல்லாம் இன்னைக்கு வந்துருக்கு. Thank you so much for watching. நீங்க பார்த்ததுக்கு நன்றி. இதோட ஜஸ்ட் நீங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்க வாங்க, நீங்க படிச்சுக்கிட்டே இதோட டிராவல் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அஷ்யூர் பண்றேன், நீங்க ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல என்ன ரோல்ல வேலை செய்யணுமோ அந்த ரோலுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க என்னோட இந்த கோர்ஸை உங்களுடைய கோர்ஸையும் படிக்கிற கோர்ஸையும் நீங்க கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். பிளஸ் உங்களுக்கு தேவையான அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்க இதுல கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி எனக்கு இமெயில் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதை பத்தி விரிவா டிஸ்கஸ் பண்றேன். மெயின்லி இது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, பிடெக் படிச்சுக்கிட்டு இருக்க மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்ட்ரானிக்ஸ், சிவில் இன்ஜினியர் அண்ட் ஐடி. ஈவன் லேடிஸ்க்கு கூட இதுல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. லேடிஸ் இதுல தாராளமா இதுல படிக்கலாம். அவங்களுக்கு இது சேஃபான ஏரியா. ஹாஸ்பிட்டாலிட்டிங்கிறது ரொம்ப சேஃபான ஏரியா. அதனால எல்லா இன்ஜினியரையும் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இன்ஜினியரிங்ல கேரியர் நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த கேரியர் இதுல நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வருது. அதனால கண்டிப்பா எவ்ரி ஒன் வில் ஹாவ் தி ஆப்பர்ச்சுனிட்டி இன் திஸ். உங்களுக்கு ரெகுலரா என்னோட வீடியோ கிடைக்கணும்னா இதை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எதுவும் வேணும்னா எனக்கு இமெயில் பண்ணுங்க. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுல ப்ராப்பரா நீங்க ஜாயின் பண்ணிட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா நான் வீக்லி உங்களுக்கு ஆன்லைன் மீட்டிங் கூட கண்டக்ட் பண்றேன். ஸோ ஐ அஷ்யூர் யூ வில் பி ஃபிட் ஃபார் தி ஹாஸ்பிட்டாலிட்டி ஜாப். அதாவது உங்களை தயார்படுத்தணும், வேலைக்கு தயார்படுத்த வேண்டும் என்பதுதான் எனது குறிக்கோள். அதை இதன் மூலியமாக நீங்களும் என்னோட ஒத்துழைச்சீங்கன்னா கண்டிப்பா அதை நம்ம நிறைவேற்றலாம். நன்றி. திரும்பவும் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன்.